பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு. புரட்சி தமிழரோட இந்த எழுச்சி பயணத்துல இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தோட சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல அவரு சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு. முதல்ல சீர்காழி தொகுதியில மக்களை சந்திச்சு பேசுறாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில செய்த சாதனைகளையும், திமுக ஆட்சியில மக்கள் படும் வேதனைகளையும் பார்க்கலாம். சீர்காழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1971 இருந்து 2021 வரைக்கும் நடைபெற்ற 12 சட்டமன்ற தேர்தல்கள்ல 6 முறை அதிமுக வெற்றி வாகை சூடியிருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிச்சு அதிமுக ஆட்சியில சீர்காழி தொகுதிக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஆனா கடந்த தேர்தல்ல வென்ற திமுகவோ தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. மக்கள் கொந்தளிச்சு போய் இருக்காங்க. மக்களோட கோபம் தேர்தல்ல வெளிப்படும் அப்படின்னு தெரியுது. தற்போதைய திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம் தொகுதி பக்கமே எட்டி பார்க்கிறது இல்ல, மக்கள் குறைகளுக்கு செவி சாய்க்கிறதோ இல்ல அப்படின்னு ஒரே குற்றச்சாட்டுகளா இருக்கு. பல்வேறு மாவட்டங்களுக்கு வடிகாலா திகழ்ற கொள்ளிடமாறு சீர்காழி அருகே பழையாறுல கடல்ல கலக்குது. சீர்காழி பகுதியில விவசாயம் மற்றும் மீன்பிடி பிரதான தொழிலா இருக்கு. அதோட தைக்கால், சேந்தங்குடி, புத்தூர் ஆகிய பகுதிகளில் பாய் மற்றும் பிரம்பு கைவினை பொருட்கள் தயாரிக்கும் தொழிலும் பல ஆண்டுகளா செஞ்சுட்டு வராங்க. இந்த மக்களோட வாழ்வு வளம் பெற ஏதாவது புதுமையான திட்டங்களை விடியா திமுக அரசு கொண்டு வந்ததா அப்படின்னா இல்ல. சீர்காழி வட்டத்துல கொடியம்பாளையம் தீவு கிராமம் முதல் வானகிரி வர 18 மீனவ கிராமங்கள்ல 80,000 மீனவர்கள் வசிச்சுட்டு வராங்க. இவங்கள 40,000 மீனவர்கள் நேரடி மீன்பிடி தொழில ஈடுபட்டுட்டு வராங்க. மீனவர்களுக்கான எந்த திட்டங்களும் விடியா திமுக ஆட்சியில நிறைவேற்றப்படல. சீர்காழி மற்றும் கொள்ளிடம் பகுதியில சுமார் 1 லட்சம் ஏக்கர் விவசாய விளை நிலங்கள் இருக்கு. கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் தோட்ட பயிரான சாமந்தி பூ, செங்கரும்பு, மணிலா, வாழை, காய்கறி பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க. விவசாயிகள், பூ உற்பத்தியாளர்களுக்கான வசதிகளை திமுக அரசு செஞ்சு தரல. நெல் கொள்முதல் நிலையங்கள் உரிய பாதுகாப்பானதா இல்ல. கொள்ளிடத்துல தீயணைப்பு நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை ஆகியவை ஏற்படுத்திட வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. பழையார், திருமுல்லைவாசல் மீனவர்களோட நீண்ட நாள் பிரச்சனையான முகத்வாரத்தை தூர்வாரணும். மீனவ சமுதாய மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். கடலோர கிராமங்கள் எல்லாத்துக்கும் கடைக்கோடி வரைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம போக்க கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையா விரிவுபடுத்திடணும். இப்படி எல்லாமே அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா எதையுமே கடந்த 4 ஆண்டுகள்ல திமுக செயல்படுத்தியதா தெரியல. கடல் நீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியே 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு உட்புகுந்து 100க்கும் மேற்பட்ட கரையோர கிராமங்கள்ல விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அலகுடி பகுதியில கதவணை கட்டணும். உப்பலாற்றின் வழியே கடல் நீர் உட்புகிறத தடுக்கணும். கதவணை திட்டங்களை உடனடியாக துரிதப்படுத்தணும் அப்படின்னு சீர்காழி தொகுதி மக்கள் நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில சீர்காழி மக்கள் மகிழ்ச்சியாவே இல்ல. இது அத்தனைக்கும் விடிவு கால உண்டு அப்படின்னா அது மறுபடியும் அமைய போகும் அதிமுக ஆட்சியாலதான். புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல மக்களோட பேராதரவுல நாம பாக்குறது எல்லாம் 2026ல தமிழ்நாட்டுல மலர போகும் இரட்டை இலை ஆட்சிதான். எடப்பாடி தான் வராரு, ஸ்டாலினை விரட்ட போறாரு. இதுதான் தமிழக மக்களோட குரலா இருக்கு.